திருவெளிப்பாடு அதிகாரம் 4. இதன் பின் நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காளம் போல முழங்கியது. இவ்விடத்துக்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையில் இருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும், 2வது இளங்காளை போலும் தோன்றின. 3வதற்கு மனித முகம் இருந்தது. 4வது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். திருவெளிப்பாடு அதிகாரம் 5. அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்க பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையிலிருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே.
நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக்கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் நிறைந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றிலிருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாடக் கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமென் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். திருவெளிப்பாடு அதிகாரம் 6. பின்னர் ஆட்டுக்குட்டி 7 முத்திரைகளுள் முதலாவதை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 உயிர்களுள் முதலாவது வா என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் அழைக்க கேட்டேன். உடனே ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவரிடம் ஒரு வில் இருந்தது. அவருக்கு வாகை சூட்டப்பட்டது. வெற்றி மேல் வெற்றி கொள்ள அவர் வெளியே புறப்பட்டு சென்றார். ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 2வது வா என்று அழைக்க கேட்டேன். அப்பொழுது சிவப்பு குதிரை ஒன்று வெளியே வந்தது. அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு உலகில் அமைதியை குலைக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரியதொரு வாளும் அளிக்கப்பட்டது. மனிதர் தம்முள் ஒருவரை ஒருவர் படுகொலை செய்ய வேண்டுமென்றே இவை அவருக்கு கொடுக்கப்பட்டன. ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 3வது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவருடைய கையில் ஒரு நிறைகோல் இருந்தது. 4 உயிர்களின் நடுவில் மனித குரல் போன்ற ஓசை ஒன்று கேட்டது. அது 1 தெனாரியத்துக்கு கோதுமை அரைப்படி, வார்கோதுமை 1/2 படி, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்த வேண்டாம் என்றது. ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 4வது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து வெளிரிய பச்சை குதிரை ஒன்றை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவரின் பெயர் சாவு. பாதாளமும் அவரோடு சென்றது. வாழ், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றாலும் மண்ணுலகின் விலங்குகளாலும் உலகின் கால் பகுதியை அழிக்க சாவுக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை உடைத்த பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து சான்று பகர்ந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மாக்களை பலிபீடத்தின் அடியில் கண்டேன். அவர்கள் உரத்த குரலில், தூய்மையும் உண்மையும் உள்ள தலைவரே, எவ்வளவு காலம் உலகில் வாழ்வோருக்கு நீர் தீர்ப்பு அளிக்காமல் இருப்பீர்? எங்களை கொலை செய்ததன் பொருட்டு எவ்வளவு காலம் அவர்களை பழிவாங்காமல் இருப்பீர் என்று கேட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெண்மையான தொங்கலாடை அளிக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரம், அதாவது அவர்களின் உடன் பணியாளர்களான சகோதரர் சகோதரிகளும் அவர்களைப் போலவே கொல்லப்படவிருந்த காலம் நிறைவேறும் வரை அவர்கள் பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. கதிரவன் கருப்பு சாக்கு துணி போல கருத்தது.
நிலவு முழுவதும் இரத்தம் போல் சிவந்தது. பெரும் காற்று அடிக்கும் பொழுது அத்திமரத்திலிருந்து காய்கள் உதிர்வது போன்று விண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்தன. சுருளேடு சுருட்டப்படுவது போல வானமும் சுருட்டப்பட்டு மறைந்தது. மலைகள் தீவுகள் எல்லாம் நிலை பெயர்ந்து போயின. மண்ணுலகில் அரசர்கள், உயர்குடி மக்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், செல்வர், வலியோர், அடிமைகள், உரிமை குடிமக்கள் ஆகிய அனைவரும் குகைகளிலும் மலைப்பாறைகளின் இடுக்குகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த மலைகளிடமும் பாறைகளிடமும், எங்கள் மீது விழுங்கள், அரியணை மேல் வீற்றிருப்பவருடைய முகத்தின் என்றும் ஆட்டுக்குட்டியின் சினத்தின் என்றும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் அவர்களது சினம் வெளிப்படும் கொடிய நாள் வந்துவிட்டது, அதற்கு முன் நிற்க யாரால் இயலும் என்று புலம்பினார்கள். திருவெளிப்பாடு அதிகாரம் 7. இதன் பின் உலகின் 4 மூலைகளிலும் 4 வானதூதர்கள் நிற்க கண்டேன். உலகின் மீதும் கடல் மீதும் மரத்தின் மீதும் காற்று வீசாதவாறு காற்று வகைகள் 4 அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. யூதா குலத்தில் முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் குலத்தில் 12,000. காத்து குலத்தில் 12,000. ஆசேர் குலத்தில் 12,000. நப்தலி குலத்தில் 12,000. மனாசே குலத்தில் 12,000. சிமியோன் குலத்தில் 12,000. லேவி குலத்தில் 12,000. இசக்கார் குலத்தில் 12,000. செபுலோன் குலத்தில் 12,000. யோசேப்பு குலத்தில் 12,000. பென்யமீன் குலத்தில் 12,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமென் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ
அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். தீத்துக்கு எழுதிய திருமுகம். அதிகாரம் 1. அனைவருக்கும் பொதுவான விசுவாச அடிப்படையில் என் உண்மை பிள்ளை தீத்துக்கு, இயேசுவின் பணியாளனும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனுமாகிய பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்பிக்கை கொள்ளவும், நிலை வாழ்வை எதிர்நோக்கி இறை பற்றுக்கு இசைந்த உண்மை அறிவை பெறவும் நான் திருத்தூதனாயிருக்கிறேன். இந்நிலை வாழ்வை பொய் கூறாத கடவுள் காலங்கள் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். ஏற்ற காலத்தில் நற்செய்தியை பறைசாற்றியதன் வாயிலாக தம் செய்தியை வெளிப்படுத்தினார். இந்நற்செய்தியை பறைசாற்றும் பணி நம் மீட்பராம் கடவுள் இட்ட கட்டளைப்படி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நான் உனக்கு பணித்தபடியே கிரேத்து தீவில் நீ மேலும் செய்ய வேண்டியவற்றை ஒழுங்கு செய்து நகர்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த உன்னை அங்கே விட்டு வந்தேன். இம்மூப்பர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவியை கொண்டவராயும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை உடையவராயும் இருக்க வேண்டும். தாறுமாறாக வாழ்பவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களாகவோ கட்டுக்கடங்காதவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் சபை கண்காணிப்பாளர்கள் கடவுள் பணியில் பொறுப்பாளர்களாயிருப்பதால் அவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க வேண்டும். அகந்தை, முன்கோபம், குடிவெறி, வன்முறை, இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை ஆகியவை இவர்களிடம் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் விருந்தோம்பல், நன்மையில் நாட்டம், கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலம் தரும் போதனையை அறிவுறுத்தவும் எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்து காட்டவும் வல்லவர்களாயிருப்பார்கள். ஏனெனில் பலர், குறிப்பாக விருத்த சேதனத்தில் நம்பிக்கை கொண்டோர், கட்டுக்கடங்காதவராயும் வீண்வாதம் செய்பவராயும் ஏய்ப்பவராயும் இருக்கின்றனர். அவர்களது வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஊதியத்திற்காக தகாதவற்றை கற்பித்து குடும்பம் குடும்பமாக சீர்குலைய செய்கிறார்கள். அவர்களுடைய இறைவாக்கினர் ஒருவரே கிரேத்தர்கள் ஓயா பொய்யர்கள், கொடிய காட்டுமிராண்டிகள், பெருந்தீனி சோம்பேறிகள் என்று கூறியுள்ளார். அவரது சான்று உண்மையே. எனவே உண்மையை புறக்கணிக்காமலும் யூத புனை கதைகளிலும் மனித கட்டளைகளிலும் கவனம் செலுத்தாமலும் விசுவாசத்தை பழுதின்றி காத்து கொள்ளும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே. மாசுபடிந்த மனத்தோருக்கும் நம்பிக்கை கொண்டிராதோருக்கும் எதுவுமே தூய்மையாயிராது. அவர்கள் மனமும் மனச்சான்றும் கூட மாசுபடிந்தவை. கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்கள் அதை மறுதலிக்கின்றன. அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்செயலையும் செய்ய தகுதியற்றவர்கள். தீத்துக்கு எழுதிய திருமுகம். அதிகாரம் 2. நீயோ நலந்தரும் போதனைக்கேற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு, கண்ணியம், கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து நம்பிக்கை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ளச் சொல். அவ்வாறே
வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தையுடையவர்களாய், புறங்கூறாதவர்களாய், குடிவெறிக்கு அடிமையாகாதவர்களாய், நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய், வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராயிருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலன் தரும் வார்த்தைகளை பேசு. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவுமின்றி வெட்கிப் போவார்கள். அடிமைகள் தங்கள் தலைவர்களுக்கு அனைத்திலும் பணிந்து நடந்து அவர்களுக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். எதிர்த்து பேசலாகாது என கூறு. அவர்கள் கையாடல் செய்யாது முழு நம்பிக்கைக்குரிய நல்லவர்கள் என்று நடத்தையில் காட்ட வேண்டும். அப்பொழுது நம் மீட்பராம் கடவுளின் போதனை எல்லா வகையிலும் சிறப்பு பெறும். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நீ இவை பற்றி பேசு. முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடிந்து கொள். யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. தீத்துக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 3. நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறிச் சென்றோம். தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கியிருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இக்கூற்று உண்மையானது. கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள்
நற்செயல்களை செய்ய கருத்தாயிருக்கும்படி நீ வலியுறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். இந்நற்செயல்களை செய்வதே முறையானது. இவை மக்களுக்கு பயன்படும். மடத்தனமான விவாதங்கள், மூதாதையர் பட்டியல்கள் பற்றிய ஆய்வுகள், போட்டி மனப்பான்மை, திருச்சட்டத்தை பற்றிய சண்டைகள் ஆகியவற்றை விலக்கு. இவை பயனற்றவை, வீணானவை. சபையில் பிளவு ஏற்பட காரணமாயிருப்போருக்கு ஒரு முறை, தேவையானால் இன்னொரு முறை அறிவு புகட்டிவிட்டு பின் விட்டுவிடு. இப்படிப்பட்டவர் நெறி தவறியோர் என்பதும் தங்களுக்கே தண்டனை தீர்ப்பளித்துக் கொண்ட பாவிகள் என்பதும் உனக்கு தெரிந்ததே. அர்த்தமாவை அல்லது திக்கிக்குவை நான் உன்னிடம் அனுப்பும்போது நீ நிக்கப்போலி நகருக்கு என்னிடம் விரைந்து வந்து சேர். ஏனெனில் நான் குளிர்காலத்தை அங்கே செலவிட தீர்மானித்துள்ளேன். வழக்கறிஞர் சேனாவையும் அப்பல்லோவையும் அனுப்பி வைக்க முழு முயற்சி செய். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள். நம்மைச் சேர்ந்தவர்களும் பயனற்றவர்களாயிராதபடிக்கு உடனடி தேவைகளை நிறைவு செய்யும் முறையில் நற்செயல்களை செய்ய கற்றுக்கொள்வார்களாக. என்னோடு இருக்கும் அனைவரும் உனக்கு வாழ்த்து கூறுகின்றனர். விசுவாச அடிப்படையில் அன்பர்களாயிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து கூறு. இறை அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.